ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இதை செய்தால் கடன், வழக்கு, நோய் வரும். நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 6ஆம் இடத்தை ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். ஜோதிடத்தில் 6ஆம் இடத்தை இப்படி சொல்லுவோம். அதாவது கடன், வம்பு, வழக்கு, நோய் இதை பற்றி சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்த மேச லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்கள அறியாமலே அவங்க கடன் பிரச்சனையில் இருக்காங்களா, இல்லை ஏதாவது வழக்கு சம்பந்தமாக வம்பு பிரச்சனையோடு இருக்காங்களா, அப்போ இல்லை தீராத நோயினால் நிறைய மெடிக்கல் செலவு பண்ணிகிட்ருக்காங்களா, மருந்து மாத்திரைக்காக செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். மேச லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கும். நான் தலைப்பு மாதிரி இதை பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் நான் வீடியோவில் பேசும்போது முழுசாக கேட்டால் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாமலே சில விஷயங்களை அவங்க செஞ்சிகிட்ருப்பாங்க. இதை செஞ்சால் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத மேச லக்னக்காரங்க புரிஞ்சுக்கணும். மேச லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு அது முதல் ராசி. இது நான் லக்னத்துக்கு தான் பலன்கள் சொல்கிறேன், அதையே சொல்லிடணும். எல்லோரும் திரும்பவும் எனக்கு கால் பண்ணி ராசிக்கா லக்னத்துக்கான்னு கேட்குறாங்க. இது லக்னத்துக்கு தான் நான் பலன் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடமாக வர்றது, காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடிய இந்த ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய வம்பு, வழக்கு, நோயை பற்றி சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்த அந்த இடத்துல உள்ள பாதிப்பு மேச லக்னக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னாவே இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களை அறியாமலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதையும் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமாக இதில் ஒன்று கடன் பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா வழக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும், இல்லைன்னா நோய், அதை தீராத நோய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும், மெடிக்கல் செலவு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் எப்படி, எதனால் வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ மேச லக்னக்காரங்களுக்கு நம்ம 6ஆம் இடமாக பார்க்குறது என்ன அப்படின்னா கன்னி ராசி. அந்த ராசியோட அதிபதி யார் அப்படின்னா புதன். இந்த புதன் பொதுவாக புதன்னாவே கடன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கடன் அதிகம் யாருக்கு அதிகம் வருதுன்னா மேச லக்னக்காரங்களுக்கு கடன் வந்துடுது. அது இல்லாமல் அவங்களுக்கு புதன் திசையெல்லாம் வந்துருச்சுன்னா கடன் தான் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்படுத்துகிற விஷயங்களாக இருக்கும். நிறைய மேச லக்னக்காரங்கள்கிட்ட பேசினோம்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கடன் பிரச்சனை தான். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல பேக்ரவுண்டு இருக்கும், அதே சமயத்தில் நல்ல வேலை இருக்கும், நல்ல அந்தஸ்து இருக்கும், தொழில் வியாபாரம்லாம் இருக்கும். ஆனால் கடனுங்கிற ஒரு இதில் இவங்க அதிகமாக மாட்டுவாங்க. அதே போல் சில பேர் வெளிநாட்டிலலாம் போய் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க. அப்படி வாங்கியும் ஏதோ ஒரு காரணத்தினால பெரிய கடனை உருவாகி அந்த கடனால் மீள முடியாமல் எப்போவும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்தித்து பெரிய கவலையில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இது மேச லக்னக்காரங்களுக்கு இருக்குது. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை, அதே போல் ஏதாவது வம்பு வழக்கு கூட இருக்கவங்களோட பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு வழக்கு, பெரிய வழக்கு, அதனால் கஷ்டங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா நோய், மெடிக்கல் செலவு அதிகம் வருது. இதெல்லாம் ஏன் வருது, எப்படி இது தவிர்க்க முடியாமல் இது இருக்குது அப்படிங்கிறத மேச லக்னக்காரங்க நிறைய பேர் புரியாமல் இருப்பாங்க. அதனால் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு சரியாக வந்ததுன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓ, இந்த பிரச்சனை இங்கே இருக்குது, இவங்க ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது, அதனால தான் இந்த பிரச்சனையும் நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 6ஆம் இடம்னு சொல்கிறோம்ல, மேச லக்னத்துக்கு 6ஆம் இடம், அதுக்கு அதிபதி புதன்.
அப்போ புதன் சம்மந்தப்படுற விஷயங்கள் வந்து இவங்கள்ட்ட கூடவே இருக்கும். இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே டாக்குமெண்ட்டு, இந்த ஜெராக்ஸ் கடை, புத்தக கடை, பேப்பர் சம்மந்தமான கடைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கடன், வம்பு, வழக்கு, நோய் ஏதாவது ஒன்று இருக்கும். அதே போல் இந்த சர்டிஃபிகேட்டு சம்மந்தமான இடம், சர்டிஃபிகேட் கொடுக்குற இடங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை, வீட்டுக்கு பக்கத்தில் ரேஷன் கடை, அப்புறம் சில்லறை விற்பனைன்னு ரீட்டைல் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடைகள், பக்கத்துலேயே மளிகை கடை, அதே போல் பார்த்திங்கன்னா எழுதுகிறவங்க, எழுத்து சம்மந்தமாக உள்ளவங்க பக்கத்தில் இருக்கிறது. அப்புறம் லேண்டு ப்ரொமோட்டர்ஸ், அதாவது இந்த காலி இடத்த வாங்கி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே போல் ஆடிட்டர், வீட்டுக்கு பக்கத்தில் ஆடிட்டரு, வீட்டுக்கு பக்கத்துலேயே பேங்க்கு இல்லைன்னா பள்ளிக்கூடம், அதே போல் வீணை, வீட்டில் வீணை வச்சுருக்கிறது, பக்கத்தில் வீணை கடை இருக்கிறது, அதே போல் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட் இருக்கிறது. அதே போல் இந்த மேச லக்னக்காரங்க எப்போவும் வந்து கையில் பேனா, புத்தகம் இதெல்லாம் வச்சுக்கிறது வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வரும். அவங்க பேனாவை ரொம்ப விரும்பி பேனாவை வச்சுருந்தாங்கன்னா அந்த பேனா வந்து இவங்களுக்கு அதிக தொல்லை கொடுத்துரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கொடுத்துரும், கடனை கொடுக்கும், வம்பை கொடுத்துரும். பேனா, நோட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல் வீட்டுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்கிறது, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஜோதிடர் இருக்கிறது, அப்புறம் பச்சை கிளிகள் அதிகமாக வர்றது, அதே போல் பச்சை கிளி பொம்மை வீட்டில் வச்சுருக்கிறது, இதே மாதிரி பச்சை சம்பந்தமான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே, அதாவது பச்சைனா க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது, அப்புறம் வீட்டில் குதிரை சம்பந்தமான சிலைகள், இல்லை பக்கத்துலேயே குதிரை இருக்கிறது, பித்தளை ஜாமான்களை அதிகம் வச்சுருக்கிறது, காலி இடம், வீட்டுக்கு பக்கத்தில் காலி இடம் இருக்கிறது. இது மாதிரி என்ன விஷயங்கள் நான் இவ்வளவு சொன்ன பிறகு நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் இல்லாமல் ஒரு வீடு எப்படி சார் இருக்கும். அதே சமயத்தில் இது மாதிரி இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விலகி வேறு இடத்துல இருக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனால் மேச லக்னக்காரங்களுக்கு வீட்டு தலைவராக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். குடும்ப தலைவராக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். வீட்டுக்கே அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும். அந்த வீட்டில் தீராத கடன் இருக்கும், இல்லைன்னா தீராத நோய் இருக்கும். அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். அதே மாதிரி கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துகிட்ருக்கும். வீட்டில் எப்போவும் ஒரு நிம்மதி குறைவு இருக்கும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல நிம்மதி குறைவு தான் அதிகம். நான் கடனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா பல பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் நான் பேசினேன்னா அது பேசிக்கிட்டே இருக்கலாம், அது தேவையில்லை. நேரடியாகவே விஷயத்த சொல்லிடுறேன். கடன்னா எவ்வளோ தொல்லை, கடன்னா எவ்வளோ பிரச்சனை, கடன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நீங்களே அனுபவபூர்வமாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் மேச லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன்னா, இப்போ இந்த மேச லக்னத்தில் பிறந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லாதவங்களுக்கு நான் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஏன்னா உங்கள் திசா புத்தி நல்லா இருந்தால், கோச்சார ரீதியாக கிரகங்கள் சரியாக நல்லா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் வராது. ஆனால் திசா புத்திகளோ அல்லது கோச்சார நிலைகள் சரியில்லைன்னா அப்போ உங்களுக்கு பெருசாக காட்டும். பொதுவாக மேச லக்னக்காரங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரி இடங்களில் இருந்தால் சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத இருக்கும். ஆணுக்கும் இல்லைன்னா பெண்ணுக்கு, ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள், ஏன்னா நண்பர்னால் புதன் தான். இப்போ வீட்டில் இருக்க ஆண்களுக்கு பெண் நண்பர்களால் பிரச்சனை வரும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களால் பிரச்சனை வரும். ஏன்னா நண்பருங்கிறது வந்து புதன் வந்து உச்சம். அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அதிக பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி பிரிவு, அதே போல் திருமண தடை நிற்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, புதன் உச்சமாகக்கூடிய இடத்துல சுக்கிரன் நீசமாகிடுவார். அதனால் நீங்கள் புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோட தொடர்பில் இருந்தீங்கன்னாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். மனைவியோட கருத்து வேறுபாடு, அதே போல்
புதன் உச்சமாயிடுச்சுன்னா இந்த வாகனம், அதாவது சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் பூரா உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறதுனால நீங்கள் தவிர்க்கணும்னு கிடையாது. ஏன்னா அனுபவத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறத உடனே ஏற்றுக்குவீங்க. புரியுது, கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த முடிவும் உங்கள்கிட்டயே விட்டுறேன். அது கஷ்டத்தை பொறுத்து இருக்குது. அதை தாங்கிக்கக்கூடிய அளவில் நீங்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இல்லை தாங்க முடியல, இந்த பிரச்சனையிலேருந்து நான் விலகணும் அப்படின்னா அதுக்கும் எப்படி விலகணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 6ஆம் இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிற சில பொருட்கள், பக்கத்தில் உள்ள இடங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கேன். அதே போல் மனிதர்களில் கூட எடுத்திங்கன்னா ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க, கல்வி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, இந்த நட்பு இருக்கும்போது இந்த மாதிரி அதிக பாதிப்புகள் மேச லக்னக்காரங்களுக்கு இருக்கும். அதே போல் நீங்களாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம். புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட தொடர்பு வருது அப்படின்னாவே இந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கடன், வழக்கு, நோய் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நான் இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கொஞ்சமாக இருக்கலாம். இதே நீங்கள் சீரியஸாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியும். நான் தான் அடிப்படை விஷயத்த சொல்லிட்டேன், புதன்னு சொல்லிட்டேன். புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மேச லக்னக்காரங்க தொடர்பில் இருந்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.